சத்யராஜும் ரஜினிகாந்தும் சேர்ந்து 1980கள்ல மிஸ்டர் பாரத், நான் சிகப்பு மனிதன், 3 முகம் போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே கிடையாது. இதை தொடர்ந்து பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் கூலி திரைப்படத்துல 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. இவங்க சேர்ந்து நடிக்காததுக்கு முக்கிய காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தான் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல பேச்சுக்கள் அப்பப்போ அடிபடுறது உண்டு. இந்த நிலையில தான் கூலி திரைப்படத்தின் விழாவில் எனக்கும் சத்யராஜுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினிகாந்த் இப்படி பேசினது இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. அப்படி என்ன நடந்தது? ஒரு பிளாஷ்பேக் போவோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை காரணமா கர்நாடகாவில தமிழர்கள் பலர் தாக்கப்பட்டாங்க. அந்த டைம்ல தமிழகத்துல தமிழ் திரை நடிகர்கள் பலரும் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல கமலஹாசன், ரஜினிகாந்த், சத்யராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் கலந்துகிட்டாங்க. அப்போ பேசிய சத்யராஜ், பொதுவா சில மேடைகள்ல சில பேருடைய பெயரை சொன்னா கைத்தட்டல் வாங்கலாம். யாருடைய பெயரை சொன்னா நீங்க எல்லாரும் கை தட்டுவீங்களோ அவங்க பெயரை சொன்னா கைத்தட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பெயரை சொல்லி கைத்தட்டல் வாங்குவதற்கு பதிலா நான் நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகலாம். கர்நாடகாவில தமிழனை அடிக்கிறாங்க, அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி கைத்தட்டல் வாங்குவதற்காக நான் இங்க வரல அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த ஒரே மேடையில நேரடியா பேசி தாக்கியதா சொல்லப்படுது. மேலும் அந்த கூட்டத்துல பேசிய சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகாவில வாட்டாள் நாகராஜ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப பெரிய காமெடியன். நம்ம வடிவேலு எல்லாம் அவர் முன்னாடி தோத்தே போயிடுவார். அந்த வாட்டாள் நாகராஜ் அப்படின்றவர் சொல்றாரு, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சென்னை இந்த பகுதிகள் எல்லாம் கர்நாடகாவில சேரணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம வாட்டாள் நாகராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் அப்படின்னு நமக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை ஒரு காலகட்டத்துல பேசியிருக்காரு. நம்ம கர்நாடகாவுக்கு போய் எனக்கு பிடிச்ச பேச்சாளர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு ரஜினிகாந்த நேரடியாவே தாக்கி பேசி இருந்திருக்கிறாரு சத்யராஜ். அந்த சமயத்துல சத்யராஜ் ரஜினிகாந்த பத்தி பேசியது ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பி இருந்துச்சு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் வந்து பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.